நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீருப்பாய். அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீருப்பாய். அன்பென்னும் விளக்கேற்றி உன்னடியினை வணங்கிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாய்மரியே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் வாழ்வுதலே, குரல் கேட்டருளும். தீமையினின்று அனுதினமும் காத்தருளும். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாய்மரியே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆரோக்கியமே, எம் குரல் கேட்டருளும். தீமையினின்று அனுதினமும் காத்தருளும். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாய்மரியே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆரோக்கியமே, எம் குரல் கேட்டருளும். தீமையினின்று அனுதினமும் காத்தருளும். துவக்க ஜெபம். வணக்கத்திற்குரிய தாயே, எம் அரசியே, எம் ஆதரவும் சக்தியும் நீரே. சிவாஜி நகரில் உள்ள இந்த அருள்மிகு திருத்தலத்தில் எங்கள் ஆரோக்கிய தாயாக காட்சி தந்து எண்ணற்ற அருள்வரங்களை அளித்திருக்கின்ற நீர் இரக்கத்தின் தாயாக நோயுற்றோருக்கு குணமளிப்பவராக, துன்புறுவோருக்கு தேற்றுபவராக, பாவிகளுக்கு அடைக்கலம் தருபவராக விளங்குகின்றீர். உமது திருமுன் முழந்தாளிட்டு பணிகின்ற கனிவுடன் பாரும். எனது வாழ்வில் நிகழும் ஆபத்து விபத்துகளை உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் நான் பத்திரமாக கடந்து செல்லவும், விண்ணகத்தின் முடிவற்ற பெருமகிழ்விற்கு வந்து சேரவும் எனக்கு உதவி புரியும். ஆமீன். நபநாள் ஜெப வேண்டுதல். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, உம்மை நேசிக்கின்றேன், உம்மை போற்றுகின்றேன். இதுவரை நீர் என் மீது பொழிந்த அனைத்து அருள்வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உம்மீது முழு நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் என்னை உமது அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது பாதுகாவலில் வைத்தருளும். சோதனைகளிலிருந்து என்னை விடுவித்து பாவத்தில் விழுந்து விடாமல் பாதுகாத்தருளும். துயரங்களில் எனக்கு ஆறுதல் அளித்து துன்ப நேரங்களில் எனக்கு துணையாக வாரும். இரக்கத்தின் தாயே, நான் கேட்பதற்கு முன்பாகவே எனது தேவைகளை நீர் அறிந்தவராக எனக்கு என்றும் உதவி செய்ய காத்திருக்கின்றீர். இந்த நம்பிக்கையோடு இப்பொழுது என் வேண்டுதல்களை உமது திருமுன் எடுத்து சொல்கின்றேன்.
எனது எல்லா வேண்டுதல்களுக்காகவும் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆமென். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்திலும் ஆளும் அரசரை ஈன்றவர் நீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்மை படைத்த தந்தையின் அன்பும் நம்மை இணைக்கும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அன்னையின் பக்தர்களே, இன்று காலை நாம் அனைவரும் பெருமகிழ்வுடன் அன்னையின் திருத்தலத்தில் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் நாம் ஆலயத்திற்கு வந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்க நமக்கு வாய்ப்பு இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த திருப்பலியை இணையதளங்களின் வழியாக நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு தேவன்னையின் பரிந்துரையினால் உங்களுடைய ஆன்மீக, உங்களுடைய குடும்ப வாழ்வு, உங்களுடைய கூட்டு வாழ்வு, சமூக வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் தேவன்னையின் வழியாக இறைவனிடம் நாம் அனைவரும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் தியானிக்கும் முக்கிய கருத்து, தேவன்னை நம்பிக்கையின் அன்னை, மதர் ஆஃப் ஹோப். அன்று காணாவூரில் அந்த தம்பதிகள், அந்த வந்திருந்த மக்கள் நம்பிக்கையோடு தேவனிடம் நாடி சென்றார்கள். தேவனை தன்னுடைய மகனை நோக்கி அன்று அவர் முதல் அற்புதத்தை செய்ய அவர் ஏவுதலாக தூண்டுதலாக இருந்தார். அதே தேவனை அன்பிறை மக்களை நாம் ஒவ்வொருவருக்காக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகின்றார் என்பதை நன்குணர்ந்து நாம் அனைவரும் தேவனின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்பிக்கையுடன் இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். இந்த திருப்பலியை உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் பக்தி விசுவாசத்துடன் நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க நம் பாவ நிலை ஏற்று மனம் பொருந்தி ஆண்டவருடனும் அயலாருடனும் ஒப்புரவு கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை கேட்டருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்று மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாயின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை தூய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும்,
குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலின் பல்லவி: ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை உழைத்திடும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை அளிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை உம்முடைய நற்செய்தியை ஏற்றுவித்தில் எடுத்துரைக்க என் உதட்டையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கிறலும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கீழ்ச்சொல்லும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்பொழுது இரண்டும் வீணாய் போக என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்பை மிக்கவர்களே, அன்னையின் பக்தர்களே, திருப்பலியின் துவக்கத்தில் நான் சொன்னது போல இன்று நாம் அனைவரும் ஒரு முக்கிய கருத்தை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். கடந்த மாதம் ஜூன் 20 நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தேவனையின் புகழ் மாலை, லிட்டனி ஆஃப் பிளஸ்ட் வர்ஜின் மேரி, இதில் 3 அழைப்புகளை, இன்வோகேஷன்ஸ் இதை சேர்த்திருக்கின்றார். அவை ஆறுதலின், கருணையின், இரக்கத்தின் அன்னை, இரக்கத்தின் மாதாவே, நம்பிக்கையின் அன்னையே மற்றும் குடியேறியவர்களின் ஆறுதலை, கம்ஃபர்ட் ஆஃப் த மைக்ரன்ட்ஸ். இந்த 3 முக்கிய கருத்துக்களை பற்றி விவரித்து கூற விளக்கமளிக்க நேரமில்லை. எனவே அன்பின் மக்களை, ஒரு முக்கிய கருத்தை பற்றி இதில், அதாவது ஆறுதலின், நம்பிக்கையின் அன்னையே, இதை பற்றி உங்களுக்கு விளக்கி கூற நான் விரும்புகின்றேன். 1954 ஆண்டு பிரிட்டன் நாட்டை சார்ந்த ராஜர் பனிஸ்டர் என்பவர், அவர் ஓடும் பந்தயத்தில், அதாவது அத்லெட்டிக், அவர் சிறப்பு பட்டத்தை, அவர் தங்க பதக்கத்தை பெற்றார். எதற்காக பெற்றார்? அவர் 100 மீட்டர் அந்த ஓட்டத்தை 4 நிமிடத்தில் அவர் ஓடி முடித்தார். இதுவரை யாரும் அந்த டார்கெட், அந்த 4 நிமிடத்தில் 100 மீட்டர் பந்தயத்தில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. இவர் இந்த ஒரு திறமையை வெளிப்படுத்தினார். அன்றிலிருந்து அன்பின் மக்களே, 1400 ஓட்டக்காரர்கள் இந்த 100 கிலோமீட்டர், 100 மீட்டர் இந்த பந்தயத்தை 4 நிமிடத்தில் ஓடினார்கள். அண்மையிலே 1999 ஆண்டு மொரோக்கோ நாட்டை சார்ந்த ஹிகாம் எல் குரூஸ் என்பவர்
இந்த 100 மீட்டர் பந்தயத்தை 3 நிமிடம் 43 வினாடிகளில் அவர் முடித்தார். அதாவது 17 வினாடிகள் குறைந்து. இந்த சம்பவத்தை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்பின் மக்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே குறிக்கோள் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் வேலை செய்கின்றோம், பயிற்சி செய்கின்றோம், முயற்சி செய்கின்றோம். இந்த குறிக்கோள், முயற்சி, இவைகள் இரண்டும் இருந்தால் மட்டும் போதாது. குறிக்கோள், கோல், முயற்சிகள், எஃபர்ட்ஸ், இவைகள் இரண்டும் இருந்தாலும் போதாது. குறிக்கோள், முயற்சிகள் நடுவில் இன்னொன்று இருக்கின்றது. அது என்னவென்றால் ஹோப், நம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு குறிக்கோள் இருக்குங்க. அந்த மனிதனில் பல முயற்சிகள் இருக்கும். ஆனால் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதற்காக தான் தமிழில் பழமொழி இருக்கு இல்லைங்களா? யாரினுடைய பலம் தும்பிக்கையில், மனிதனுடைய பலம் நம்பிக்கையில். மீண்டும் சொல்கின்றேன், யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனுடைய பலம் நம்பிக்கையில். கான்ஃபிடன்ஸ், ஹோப், என்னால் முடியும் சொல்லும்போது கண்டிப்பாக முடியும். பல ஆண்டுகளுக்கு முன் மனுஷன் ஆகாயத்தை பார்த்து, சந்திரனை பார்த்து, ஒரு நாள் நான் அது மேலே போகிறேன் அப்படின்னு அவன் கனவு கண்டான். அப்போது எல்லாம் நினச்சாங்க, ஒரு பைத்தியக்காரன் சந்திரலோகத்துக்கு போவான் முடியுமான்னு சொல்லி. ஆனால் ஜூலை 20ஆம் தேதி 1969 ஆண்டு மனிதன் சந்திரலோகத்தில் காலை வைத்தான். அதற்கு என்ன காரணம்? நம்பிக்கை. மனிதன் கண்டிப்பாக முடியும். இப்போ இந்த கொரோனா வைரஸ் இருக்கு இல்லைங்களா? அதற்கெல்லாம் நீங்கள் பேப்பர்லேயும் இல்லை, சில நேரத்தில் டெலிவிஷனில், இணையதளங்களில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில் இதெல்லாம் பார்க்குறோம். இது என்ன தெரியுங்களா? மக்களுக்கு நாம் போதிய பாதுகாப்பு ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் பயம், இந்த பயம்தான் 50% மக்களை சாகடிக்கிற மாதிரி தெரியுது. அந்த நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் சொல்றது கேட்டுக்கங்க. உதாரணமாக, ஒரு மாணவன் மாணவி தயார் செய்யலை எக்ஸாமுக்கு. என்ன ஆகுதுங்க? எக்ஸாமினேஷன் ஹாலில் போன உடனே அந்த தாள் கொடுக்குறாங்க, கொஸ்டின் பேப்பரை பார்த்தோட ஒன்றும் தெரியாது, பயம். மாறாக ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா தயார் செஞ்சு எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போகும்பொழுது அந்த நம்பிக்கையோட அந்த மாணவன் மாணவி அந்த அறைக்குள்ளே செல்லும் பொழுது எந்த கேள்வித்தாள் இருந்தாலும் பயம் இல்லை. ஏன்னா வெல் ப்ரிப்பேர்ட். அதற்கு என்ன வேணும்? எது தேவை? நம்பிக்கை தேவை. நம்பிக்கை என்றால் என்ன? இதை நம்முடைய கத்தோலிக்க அவையின் பிறவையின் கேட்டிசம் மறைநூல் இவ்வாறு வாசிக்கின்றோம். அதனுடைய பகுதியை நான் வாசிக்கின்றேன், கேளுங்க. நம்பர் 1817 1817 நம்பிக்கை பற்றி இவ்வாறு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கை என்பது இறையியல் நற்பண்பு. இதன் மூலம் நாம் விண்ணகத்தையும் நித்திய வாழ்வையும் நம் மகிழ்ச்சியாக விரும்புகின்றோம். கிறிஸ்துவின் வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் தூய ஆவியின் உதவியை நம்புகின்றோம். அன்பர்களே, மீண்டும் வாசிக்கின்றேன், தயவு செய்து கேளுங்க. நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை என்பது இறையியல் நற்பண்பு. இதன் மூலம் நாம் விண்ணகத்தையும் நித்திய வாழ்வையும் நம் மகிழ்ச்சியாக விரும்புகின்றோம். கிறிஸ்துவின் வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் தூய ஆவியின் உதவியை நம்புகின்றோம். இதைதான் தேவனை உணர்ந்தார் கபிரியேல் வானதூதர். அவருக்கு காட்சியளித்த பொழுது கபிரியேல் வானதூதர் தேவனுக்கு சொன்ன வார்த்தைகள் இதை வாசிக்கின்றோம். லூக்கா எழுதின செய்தி 1 அதிகாரம் 37 வசனத்தில், லூக்கா 1 அதிகாரம் 37 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஏனெனில்
கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். இன்றைக்கு விஞ்ஞான துறையில், மருத்துவ துறையில், மற்ற துறையிலெல்லாம் இன்றைக்கு வெற்றி காண முடியுங்க. அதனால தான் இன்றைக்கு அகந்தையினால தான் இன்றைக்கு உலகம் இன்று அழிஞ்சு போயிருக்கு. என்னோட சொந்த திருமணம் செஞ்சேன். 50 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் சொன்னாங்க 2020 வந்துட்டு ஆகாயத்தில் வந்து காரு பறக்கணும்னு சொல்லி. உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2020 என்ன ஆச்சுன்னு சொல்லி. பறந்த வேற பிளேன் இப்போ கீழே இருக்கு. மனிதனால முடியாது. இறைவன் மீது நம்பிக்கை வைக்கும். இதை கிறிஸ்துவின் வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் தூய ஆவியின் உதவியை நம்புகின்றோம். இதைதான் தேவனை உணர்ந்தார். தன்னுடைய சொந்த பலத்தை நம்பிக்கை வைக்கவில்லை. இறைவனுடைய அவருடைய அருளில் அவருடைய உதவியில் நம்பிக்கை வைத்ததின் விளைவாக தேவனை தன்னையே இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து இறைமகனுக்கு தாயாக அன்னையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேவனுடைய வாழ்க்கை எடுத்துக்கணும்னா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர் தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற அந்த நம்பிக்கையை பிறருடைய வாழ்க்கைக்கு தேவனை கொடுத்தார். தன்னுடைய அந்த வாழ்வின் தன்னுடைய பணியின்படியாக தன்னுடைய உறவினருக்கு எலிசபெத்துக்கு நம்பிக்கை கொடுத்தார். முதிர்ந்த வயதில் நீ கருத்தரித்திருக்கின்றாய், கவலைப்படாது, நான் வருகின்றேன், உனக்கு நான் பலத்தை கொடுக்கின்றேன், உதவியை அளிக்கின்றேன் என்று நம்பிக்கையை ஊட்டினார். நமது ஆண்டவருடைய வாழ்விற்கு தேவனை நம்பிக்கை ஊட்டினார். அன்பு மகனே, நீ இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கின்றாய், நீ பொது பணியை செய்ய வேண்டும், அதற்காக 30 ஆண்டுகள் என்னோடு இருக்கின்றாய், உனக்கு நான் ஞானத்தையும் விவேகத்தையும் அளிக்கின்றேன், அத்தோடு நம்பிக்கை கொடுக்கின்றேன் என்று தேவனை தன்னுடைய வாழ்வின் வழியாக இறைமகன் இயேசுவுக்கு நம்பிக்கை கொடுத்தார். தேவனுடைய இறைமகன் இயேசுடைய பொது பணியில் அவரோடு இருந்து அவருக்கு நம்பிக்கை கொடுத்தார். கல்வாரியை நோக்கி சிலுவை சுமந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது தேவனை அவரை சந்தித்து நம்பிக்கை கொடுத்தார். மகனை, கவலைப்படாது, கோ ஹெட். அதே போன்று கானாவூரில் திருமண விழாவில் அன்பிறை மக்களை, அந்த மணமக்கள், அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு என்ன நிகழ்ந்து நன்றாக தெரியும். ரசம் தெரிந்துவிட்டது, அவமானம், ஷேம். உடனே அவர்கள் கேட்கவில்லை. தேவனை அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்திலே தன்னுடைய மகனிடம் சென்று அவர் அற்புதத்தை செய்ய, அரும்பெரும் செயலை செய்ய அவர் தூண்டுதலாக இருந்தார். எனவே அன்பிரி மக்களை, நாம் அனைவரும் நம்பிக்கையின் அன்னையே, நம்பிக்கையின் தாயே என்று சொல்லும் பொழுது அந்த கருத்தை முழுமையாக உணர வேண்டும். இதைதான் திருத்தூதர் பவுலடிகளார் ரோமேரிக்கு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். ரோமேரிக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமேரிக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் இறைவனிடம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஹெபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில், ஹீப்ரூஸ் 10 chapter 35th verse, உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள், உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள், நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. 38வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம், நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுற்றேன். தன்னுடைய பலம் இல்லை, இறைவா உம்முடைய பலம்தான் எனக்கு தேவை, உண்மை நம்பிக்கை வை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமது பக்கத்தில் பக்கபலமாக இருந்து நம்மை வழி நடத்துவார். எனவே அன்பியரை மக்கள், இந்த சூழ்நிலையில் நாம் அனைவரும் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் உறுதியுடன் நாம் வாழ்வோம். இறைவன் தான் நமக்கு தஞ்சம். மற்ற எல்லா வழிகளும் இருக்கின்றது. நாம் இறைவனுடைய அவருடைய அருளிலும் அவருடைய பாதுகாப்பிலும் தேவனின் பரிந்துரையிலும் நம்பிக்கையை வாழ்வோமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் சாதிக்க முடியும்.
அந்த நம்பிக்கையின் வழியாக நாம் அனைவரும் பிறருடைய வாழ்விற்கும் அந்த நம்பிக்கை என்னும் அவருடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைத்து அவர்களும் அந்த நம்பிக்கையின் பாதையில் செல்ல நாம் ஏதுவாக வாழ முடியும். இந்த கருத்துக்களுக்காக அன்பேற மக்களை இன்றைய திருப்பலில் நாம் அனைவரும் பக்தி விசுவாசத்துடன் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், தேவன் நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்பதை உணர்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருக்காது. மீண்டும் சொல்கின்றேன் அன்பேற மக்களை, யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனுடைய பலம் நம்பிக்கையில். ஆமென். மரியே வாழ்க. நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் இறை அரசு இம்மண்ணில் பரவ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசியையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சமூக நலனில் அக்கறையும் பொறுப்பும் மிக்கவர்களாக தன்னலமின்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறுமையில் வாடுவோர், ஆதரவின்றி தவிப்போர், நம்பிக்கை இழந்து நிற்போர், முதுமையில் துவண்டிருப்போர், துன்பத்தில், வெறுமையில், தனிமையில் துயருறுவோர் அனைவரையும் நீர் அரவணைத்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு நோய்களால் துன்புறும் அனைவருக்காகவும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். தமது வேதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் மனவலிமையை அவர்களுக்கு தந்து உமது அருட்கரத்தால் அவர்களை தொட்டு குணமாக்கி உமது அன்பிலும் அருளிலும் நிறைவு பெறச் செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றவர்கள், எமது பங்கு மக்கள் அனைவரும் தாம் கேட்பவை அனைத்தையும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக பெற்று நிறைவுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, உமது ஒரே திருமகனை தம் உதரத்தில் ஈன்றெடுத்த புனித கன்னிமரியாள் எங்கள் ஆரோக்கிய தாயின் வழியாக நாங்கள் செலுத்தும் இந்த மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து ஒளியாக வழியாக உனில் என்றும் வாழ காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. என் வாழ்வு என்றும் குன்றாத போது உன் வாழ்வில் என்றும் நான் வாழ வேண்டும். என் வாழ்வு என்றும் குன்றாத போது உன் வாழ்வில் என்றும்
நான் வாழ வேண்டும், இனிதான உன்னை நான் காண வேண்டும், இனிதான உன்னை நான் காண வேண்டும், இனிதாக வாழும் பிறர் வாழ அழைத்து காணிக்கை தந்தே நிறைவா, என்னை காணிக்கை தந்தே நிறைவா. அன்பர்களே, இன்று காலை இந்த காணிக்கை பொருட்களுடன் நம்ம ஒவ்வொருவரையும் நமது குடும்பத்தையும் பங்கையும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தை இறைவனுக்கு காணிக்க படைக்கின்றோம். நாம் அன்புடன் அளிக்கும் இந்த காணிக்கை எல்லாம் பிதாவை இறைவனை கேட்டதாக அப்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையனின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலிப்பொருளோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாயின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாற்றும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவன், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதால் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேரபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களுடைய எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவே பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுளை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறலுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தொரு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தருளைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பேரே மக்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு பல நற்பண்புகள் தேவை. முதற்கண் நாம் அனைவரும் தாழ்ச்சி. ஆண்டவர் திரு சந்நிதியில், இறைவா, உம்முடைய உதவி இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது என்று தாட்சியோடு இறைவனை அணுக வேண்டும். அடுத்தது உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனோடு நம்ம ஏற்படுத்தும் அந்த உறவு அன்பின் உறவு பிறருடன் வளர்க்கும் அந்த உறவும் அன்பின் உறவு. இதை உணர வேண்டும். அன்பு இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக அன்பேரே மக்களே, நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றேன், ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன், என்னுடைய ஜெபத்தை அவர் கண்டிப்பாக கேட்பார் என்பதை நாம் உணர்ந்தால் கண்டிப்பாக நாம் கேட்கும் ஜெபத்தை அன்பேரே மக்கள் செவிமடுத்து நமக்கு வேண்டிய ஆன்மீக உடல் வாழ்விற்கு தேவை அனைத்தையும் இறைவே நமக்கு கொடுப்பார். இந்த கருத்தை மனதில் வைத்து நம்மளுடைய கருத்துக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் கருத்துக்காகவும் நம்முடைய சமுதாயத்தின் கருத்துக்காக சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோயால் வருந்தும் மக்களுக்காக, நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை தொட்டு அவர்கள் குணப்படுத்தவும்,
அவர்களை கண்காணித்து வரும் மருத்துவர்களுக்கு தைரியத்தையும் தியாக மனப்பான்மையும் பாதுகாப்பையும் அளித்திட நாம் ஜெபிப்போம். இவ்வாறு ஜெபத்தின் வழியாக அன்பெரிய மக்களை நம்முடைய இணைப்பை நாம் அனைவரும் பிரதிபலித்து அந்த ஜெபத்தின் வழியாக நம்பிக்கையின் வழியாக நாம் அனைவரும் ஆன்மீக வாழ்வின் நாம் அனைவரும் ஊட்டம் பெற்று உறுதி பெற்று நாம் நல்ல கிறிஸ்துவ வாழ்வை வாழ்ந்திட இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை பக்தி விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூருக்கு முடிந்தீரே. ஏழு பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் முற்றும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய சமாதானமும் அன்பு மகிழ்ச்சியும் அன்பர்களே உங்கள் அன்பனிடம் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு குறை சமாதானத்தை வழங்கிடுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி திருப்பக்கம் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம்பளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ தேவனின் வழியாக உலகில் பிறந்த இறைமகன் இயேசு, நாம் அனைவரும் அவரில் நம்பிக்கை வைத்து வாழ நம் ஆன்மாவின் உணவாக வருகின்றவர். இவர்களுக்கும் இந்த பாஸ்கா திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்விற்கு அளிப்பதாக. ஆமென். அன்பின் இறைவா, என் இறைவா, நீர் நற்கருணையில் முழுமையாக பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவிற்குள் வரவேற்க ஆசையாயிருக்கிறேன். திருவருட் சாதனத்தின் வழியாக உம்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இப்புனிதமான நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக என் இதயத்தில் தங்கியருளும். நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொள்ளவும், உம்மை விட்டு விலகாமல் உம்மோடு இணைந்து வாழ வரம் தாரும். ஆமென்.
என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாயின் திருவயிறு பேறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்னும் கன்னியான புனித மரியாயின் நினைவு நாளை கொண்டாடும் நாங்கள் அதை கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. இளாண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம்பிக்கை மன்றாட்டு. மிகவும் விருக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை உமது மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகியும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகின்றேன். பெருமுச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். நோய்ற்றிருக்கான ஆசீர். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். ஆமென். தலைவணிகரனுடைய ஆசிரியருக்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மவருடைய உடல் ஆன்மீக நோயை குணப்படுத்தவும் இந்த திருத்தலத்தை நாடி வரும் எல்லா பக்தர்களுக்கும் மற்றும் வீட்டிலிருந்து ஜெபிக்கும் எல்லா குடும்பத்தினருக்கும் வேண்டிய அருளுக்காகவும் உதவிக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீதும் உங்கள் இல்லத்தின் மீதும் இறங்கி உங்களுக்கு நிறைவான ஆசீர் வழங்குவாராக. ஆமென். நீங்கள் அனைவரும் இன்றும் என்றென்றும் இறைவனில் நம்பிக்கை வைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பெரிய மக்களே, இப்ப நம்மளுடைய கருத்துக்காக, நம்முடைய குடும்பத்தின் கருத்துக்காக நாம் அனைவரும் தேவன் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி துதித்திடுவோம்.
ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாடும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே